ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடக லக்ன அன்பர்களுக்கு இந்த பலனை சிறப்பு பதிவாக பார்க்க இருக்கிறோம். ஆடி மாதம் என்பது சூரியன் கடகத்தில் போகிறது, நம்ம லக்னத்தில் போகிறது. அந்த மாதிரி போகும்போது 3 நட்சத்திரத்தின் வழியாக போகிறாரு. பூரட்டாதி 4ஆம் பாதம், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதம். இதில் பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். அதனால் ஜூலை 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2 வரைக்கும் அவர் பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த 14 நாட்கள் சனி மாதிரி மாறிடுறார் சூரியன். இப்போ நமக்கு சனி 8ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. அந்த சனியும் 9ஆம் வீட்டில் இருக்கார், மீனராசியில். அவரும் சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். அப்போ நம்ம லக்னத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? முதல்ல நம்ம ஜாதகத்தில் சூரியன் யார், சனி யார்? இந்த 2 கிரகமும் தொழில் சார்ந்த கிரகங்களாக இருந்தால் தொழில் மூலமாக சில நெருக்கடிகள் ஏற்படுத்தும். அதே மாதிரி உறவு சார்ந்த கிரகங்களாக இருந்தால் உறவு மூலமாக, அதாவது இப்போ தந்தை மகன், கணவன் மனைவி, சொந்த பந்தங்கள், தந்தை வர்க்கங்கள், இப்படியெல்லாம் இருக்குது. வீட்டில் கூட பெரியவங்க, வயசானவங்க, இதெல்லாம் கூட இருக்குது. இதன் மூலமாகவும் ஏற்படுத்தும். இது போக நமக்கு எந்தெந்த பாவத்துக்கு இது இடைஞ்சல் பண்ணுங்கிறது நம்ம ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியாக இந்த 2ல் ஒரு கிரகம் வந்திருந்தால் கூட இந்த சந்திப்பு, இந்த சூரியன் சனியினுடைய கனெக்டிவிட்டி நம்மளுக்கு கஷ்ட நஷ்டத்தை கொடுக்குது, தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்குது, செலவுகளை கொடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம பேருக்கு என்ன சொல்கிறோம்? லக்னத்தில் இருக்க 9ல் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பாவம் வேலை செய்யுதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம எதிரடையான கிரகங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை கிரகங்கள் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ அதுபோக நமக்கு 4 பாதத்தில் சூரியன் பயணிப்பார். அதாவது 20ஆம் தேதியில் ஆரம்பித்தோம்னா 3 நாள் அப்படின்னு பார்க்கும்போது 3 நாள் அப்படின்னு 4 பாதத்தில் பயணிப்பார். இப்போ இந்த பூசம் 2ஆம் பாதத்தில் பயணிக்கும்போது 23ஆம் தேதியிலிருந்து 26 வரைக்கும் அவர் அம்சத்தில் கன்னியில் இருப்பார். அதே நேரத்தில் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறதுனால அந்த சனியும் அம்சத்தில் கன்னியில் இருப்பாங்க. இப்போ இந்த சூரியன் சனி இந்த 2 பேரும் யுத்தம் பண்ணுறாங்க, அம்சத்தில் சேர்ந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த 3 நாட்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான நாட்கள். இதில் யாராவது ஒருத்தர் கெட்டவராக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவு முறையில் நான் சொன்னபடி பேச்சுவார்த்தைகள்லையாகட்டும், இப்போ ஒரு விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு உபகரணங்களை உபயோகிக்கிறது, நெருப்பு சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் ஒயரிங் சம்மந்தப்பட்டது, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். இதே காலகட்டத்தில் இந்த 23லேருந்து 26 வரைக்கும் சுக்கிரனும் அங்கே அம்சத்தில் நீசமாக இருக்கிறார். சுக்கிரனோட இந்த 2 கிரகமும் சேருது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது, சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. இப்படி அந்த 3 நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதனால் என்ன அப்படின்னா, நாம் முன்கூட்டியே திட்டமிட்டுக்கலாம். இந்த நாட்களை நாம் புதிய முடிவுகள் எடுக்காமல் இருந்துக்கலாம், அல்லது வாக்குவாதங்கள் பண்ணாமல் இருந்துக்கலாம், அல்லது மாற்றங்களை பற்றி சிந்திக்காமல் கொஞ்சம் பொறுத்து முடிவெடுத்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடலாம். இது மாதிரியெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு பெரிய சிக்கல்களில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு பயன்படுது. சரி, தெய்வீக பணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 1ஆம் இடம் 9ஆம் இடம் மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, பூர்வீக காரியங்கள் சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பூர்வீக சொத்தாகட்டும், பூர்வீக குலதெய்வ கோயிலாகட்டும், இந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும். அதில் கூட பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷனை உருவாக்குவாங்க. அந்த சூழல் அப்படி உருவாக்குவாங்க. ஸோ அதனால் இந்த பாவங்கள் வேலை செய்யும், அது நல்லபடியாக வேலை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கெட்ட பகை கிரகங்களினுடைய சந்திப்புகள் இருக்கக்கூடாது. இது சுப விளைவு, ஆனால் கெடுதலான சுப விளைவுங்கிற மாதிரி வேலை செய்யுது. ஏனென்றால் இப்போ நமக்கு கை தூக்கி விடுறதுக்கு ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கிரகம்
அதுவும் நமக்கு தேவையான கிரகம் தான்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் நம்மளுக்கு தேவை தான். ஆனா அந்த 2 பேரும் நமக்கு அவங்களுக்குள்ள எதிரிகள். அப்படிங்கும்போது நமக்கு எப்படி நன்மை செய்வாங்க? அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி நாம எடுக்கக்கூடிய புதிய முடிவுகள மட்டும் தள்ளி போட்டா போதும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே நேரத்தில நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதில வந்து புதுசா இன்வெஸ்ட் பண்றது, உற்பத்தி சார்ந்த தொழில்ல இருக்கவங்கள இந்த காலகட்டத்தில புதிய முடிவுகள் எடுக்கிறது, பர்ச்சேஸ் பண்றது, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். வேலையாட்கள் அப்படிங்கிறதும் சனியினுடைய பலம் தான். அப்ப வேலையாட்கள் சம்மந்தப்பட்டதில, இப்ப வந்து மேலதிகாரி, கீழ வேலை செய்றவங்க, இந்த மோதல்கள். அதுபோக நமக்கு நம்ம குடும்பத்தில தலைவர் யாரு? அவங்களுக்கும் நமக்கும் ஏற்படுற மோதல்கள். தந்தை, மகன் உறவு இதெல்லாம் கூட நடக்கலாம். ஸோ இது எல்லாமே எப்படி அப்படின்னா, கோச்சாரம் என்பது வேலை செய்யும். நம்ம ஜனஜாதகத்தின்படி வேலை செய்யும். இது வந்து நமக்கு கதி என்று சொல்லுவார்கள். கோச்சாரத்தை கதி என்று சொல்லுவார். அந்த விதி என்பது தான் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கொடுப்பினை. அதை வந்து நமக்கு என்ன திசாபுத்தி நடக்குதோ அது வந்து திசை கொடுப்பினை, மதி கொடுப்பினைன்னு சொல்லுவோம். இந்த 3ம் சேர்ந்து தான் நம்ம ஜாதகத்தை இயக்குது. அப்போ இந்த பதிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்தெந்த கிரகம் பகை, எந்தெந்த கிரகம் நமக்கு நல்ல பாவத்தில் இருந்தாலும் அதனுடைய நட்சத்திரத்தினுடைய வேலையைத்தான் செய்யும். இப்போ லக்னத்தில் இருக்கிறதுங்கிறதுனால லக்னத்தை பலப்படுத்தும்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அங்கே சனின்ற நட்சத்திரம் இவருக்கு ஆகாத நட்சத்திரம். அப்போ அதை வந்து நல்லபடியாக செய்ய மாட்டாருங்கிற ஒரு கருத்தை நம்ம உள்வாங்கிக்கணும். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பொது ஜன தொடர்பு, ஒரு ஆன்மீகம், தியானம், ஜபம் இதில் வந்து ஒரு விடாமுயற்சி, பற்றுதல் இதெல்லாம் ஏற்படும். ஏற்பட்டால் பரவாயில்லை. அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து புறம் சார்ந்து நல்லது பண்ணாது, அகம் சார்ந்து நல்லது பண்ணும். அகம் சார்ந்து அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்காது, நம்மளுடைய உறவுகளை கெடுக்காது. ஆனால் பொருளாதாரம் சார்ந்து, உற்பத்தி சார்ந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு அகம் சார்ந்த வகையிலையும் நம்ம ஜனன ஜாதகப்படி இந்த சூரியனோ சனியோ கெட்ட கிரகமாக இருந்தால் அப்போ வந்து நாம் நிதானமாக போகணும். நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வ கோயில் இருக்குது அல்லது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அதனாலேயே பிரச்சனை வரும். நமக்கு அங்கே பூர்வீகத்துக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்கனவே ஒரு கர்மாவில் டிஃபெக்ட் ஆகிருக்கும். ஆனால் நாம் போய் அதில் இன்வால்வ் ஆகும். இன்வால்வ் ஆனவுடனே அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். கடைசியில் பார்த்தா வீண் பழி வரும். அப்போ அதே மாதிரி இப்போ அரசு அதிகாரிகளாகட்டும், நம்ம வந்து ஒரு தொழிலில் வந்து ஒரு இன்சார்ஜ் எடுத்து செய்கிறோம், நம்ம வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம். அதுலெல்லாம் இப்படி தான் ஒருத்தருக்கு கீழே சப்பார்டினேட்டாக வேலை பார்க்குறவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இது பண்ணுங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி கிரகம் நல்லவரா கெட்டவரா, சூரியன் நல்லவரா கெட்டவரா, எந்த கிரகம் தொழிலுக்கு நல்லவர், எந்த கிரகம் உறவுக்கு நல்லவர், எந்த கிரகம் உங்களுக்கு கெடுதலை செய்யும் என்பதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து பார்த்துக்கோங்க. அதுபோக நம்ம வெற்றிஜோதிடம்.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஆப் டவுன்லோடு பண்ணிக்கலாம். அந்த ஆப்பு வசதியில் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் தவறாமல் பார்க்குறதுக்கு உண்டான வசதிகள் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.